வணக்கம். நான் ப்ளஸ் ஒன் படித்தது திருச்சியில் மலையடி வாரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்கூல். அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம். கடன், வட்டி, தவணை அப்படின்னு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் எங்கள் குடும்பம் இருந்துச்சு. எனக்கு யூனிஃபார்ம் வாங்கிறதுக்கு கூட காசு இல்லை. நார்த்டி ரயில்வே குவார்ட்டர்ஸ் அப்படின்னு பொன்மலையில் அங்கே தான் நாங்கள் குடியிருந்தோம். எங்கள் அப்பா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. ஒயிட் ஷர்ட்டு, ப்ளூ கலர் பேண்ட்டு. அப்போ அங்கே எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 4 தெரு தாண்டி தண்ணி டேங்க் ஒன்று இருக்கும். அந்த தண்ணி டேங்க் பக்கத்தில் ஒருத்தங்க வீடு இருக்கும். மீசக்காரங்க வீடு அப்படின்னு சொல்லுவோம் நாங்கெல்லாம். ஏன்னா அந்த ஐயா பெரிய மீசை ஒன்று வச்சிருப்பார். அவர் பேசுறது, அவரை பார்த்தாக்கா நம்ம எஸ்சி ரங்காராவ் மாதிரி செம ஜெய்ஜாண்டிகா ஹைட்டா இருப்பார். என்னடா எம்ஜி எல்லாம் இங்க இந்த பக்கம் அப்படின்னு கேட்பாரு. அவர் கேட்கறது சாதாரணமாக தான் இருக்கும். ஆனா நமக்கு பயம் வந்துடும். ஏன்டா இங்க வந்தங்கிற மாதிரி அவர் கேட்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அந்த டோன் அப்படி இருக்கும், அந்த மீசை அப்படி இருக்கும். அவர் சுருட்டு தான் அடிப்பார். அந்த மீசக்காரங்க வீடு அப்படிங்கிற அவங்க அந்த பொண்ணு பேரு கூட எனக்கு சமமான வயசு. அந்த பொண்ணோட பேரை சொல்லி தான் அந்த அவங்களுடைய அம்மா, இப்ப ராம்ஜியோட அம்மா ராம்ஜி அம்மா அப்படின்ற மாதிரி அந்த அவங்கள அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த பொண்ணு பேர் என்ன எனக்கு மறந்துட்டேன் நான். அப்ப அந்த அந்த வீட்டுல வடிவேல் அண்ணன், இந்த மீசக்காரருடைய மூத்த பையன் வடிவேல் அண்ணன் ஒரு அண்ணன். அந்த அண்ணன் அந்த அண்ணன் உட்கார்ந்துருக்கும் போது எங்க அம்மா, அவங்க அம்மா அப்படின்னு எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எங்க அம்மா சாயந்தர நேரங்கள்ல அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கனாக்கா அங்க ஒரு 10 பேர் குடும்பங்கள்ல இருக்கிற பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. மாடு கண்ணெல்லாம் அவங்க வீட்டுல இருக்கும். எப்ப பார்த்தாலும் அந்த மாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். மா அப்படிங்கிற சத்தம் ஜம்முன்னு கேட்கும். அது கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கும். அந்த அண்ணன் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு ராம்ஜி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ராம்ஜி கிரவுண்ட்ல இருப்பான்டா, என்னடா வடிவேலு அப்படின்னு எங்க அம்மா கேட்டாங்க. அங்க சரி நான் அதை வரேன் மாமி அப்படின்னு எங்க அம்மாட்ட சொல்லிட்டு நேராக கிரவுண்டுக்கு வந்தாரு. கிரவுண்ட்ல என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் கில்லித்தாண்டு விளையாண்டுறேன், கிட்டிப்புல் கில்லித்தாண்டு விளையாண்டுட்டு இருந்தேன். அப்ப ராம்ஜி இங்க வராங்க அப்படின்னாரு. என்னடா இந்த அண்ணன் ஏதாவது ஒரு வேலை சொல்லுவார் போல இருக்குடா சே அப்படின்னு அழுத்துக்கிட்டே என்னண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சைக்கிள் உட்காரு அப்படின்னாரு. சரின்னு சைக்கிளில் உட்காந்தேன். நேராக 5 ஸ்டார் டெய்லர் அப்படின்னு ஒரு டெய்லர் கடைக்கு கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் 4 பேண்ட்டு 4 சட்டை அப்படின்னு கொடுத்து, இந்த சட்டையெல்லாம் இவன் சைஸுக்கு ஆல்ட்ரு பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. 4மே ஒயிட் ஷர்ட்டு, 4 பேண்ட்டுமே ப்ளூ கலர் பேண்ட்டு. அப்போ என்னைக்கு வேணும் அப்படின்னாங்க. இன்னைக்கே வேணும்டா, இன்னைக்கே வேணும். அவன் நாளைக்கு இதை ஸ்கூலுக்கு போட்டு போகணும். இன்னைக்கு இல்லையே, நிறைய வேலை இருக்கேன் நாங்கள், எனக்கு அதெல்லாம் தெரியாது. அளவெல்லாம் எடுத்துக்கிட்டானடா நாங்கள் எடுத்தாச்சு அப்படின்னு இதை வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்னை திரும்ப கிட்டிப்புட்டு விளையாடுறதுக்கு என்னை கொண்டு விட்டாரு வடிவேலங்க. விட்டுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு நீ டெய்லர் கடைக்கு வந்துரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அவர் என்ன பண்ணாருனாக்கா டெய்லர் கடையிலேயே உட்காந்துட்டாரு. அந்த 5 ஸ்டார் டெய்லர் கடையிலேயே வடிவேலனை உட்காந்து அதை ஆல்ட்ரு பண்ணி தைச்சி முடிக்கிற வரைக்கும் அவர் வேற எந்த வேலையும் அந்த டெய்லரை பார்க்க விடலை. அப்புறம் நான் ஒரு மணி நேரம் கழிச்சு 1.5 மணி நேரம் கழிச்சு நான் போறேன். அந்த அண்ணா அங்கேயே உட்கார்ந்துருந்துட்டு அந்த பேண்ட்டு சட்டையெல்லாம் வேலை நடந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் வாங்கி முடிச்சு திரும்ப பையில போட்டு என்னைய கொண்டு திரும்ப வீட்டு முனைகிட்ட இறக்கி விட்டுட்டு நாளையிலேருந்து யூனிஃபார்மோட போடா தைரியமா, ஒன்றும் இது பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவர் போட்டிருந்த சட்டை தான், அவர் போட்டிருந்த பேண்ட்டு தான், பழைய சட்டை தான், பழைய பேண்ட்டு தான். ஆனால் அந்த யூனிஃபார்ம் அன்னைக்கு எனக்கு இல்லை அப்படிங்கிற குறைய போக்குன அந்த வடிவேல் அண்ணனை பற்றி இதெல்லாம் நான் எப்போ நடந்தது பாருங்க. 1984 வருஷம் நான் +1 படிக்கும்போது நடந்தது. 2013 வருஷத்துலயோ என்னமோ முகநூல் பக்கத்தில் நான் இது மாதிரி போட்டிருந்தேன். வடிவேல் அண்ணன் ஒருத்தர், அவர் இது மாதிரி எனக்கு இது மாதிரி
அவருடைய பேண்ட்டை எனக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்து போட்டுக்கடா ராம்ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். அப்படி போட்டிருந்த உடனே ஒரு 3 நாள் கழிச்சு எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ராம்ஜி அப்படின்னு. ஹலோ யாருங்க அப்படின்னு. ராம்ஜி நான் வடிவேலு பேசுறேன்டா, மீசக்காரர் புள்ள அப்படின்னாரு. அண்ணா எப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா. நல்லா இருக்கேன்டா. என்னை பத்தி நீ ஏதோ போட்டிருக்கியா ஃபேஸ்புக்ல, அப்புறம் தான் நான் பார்த்தேன். நான் என் பையன் சொன்னான், நல்லா இருக்கியாடா, கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சா, எத்தனை பசங்க, என்ன ஏது அப்படி இப்படிலாம் விசாரிச்சாங்க. ஏன்டா நான் உனக்கு என்னமோ புதுசா பேண்ட் சட்டை கொடுத்த மாதிரி அதை போட்டிருக்கியாட நீனு. பழைய சட்டையும் பழைய பேண்ட்டையும் தானே கொடுத்தேன், அதை போய் இவ்வளவு இதா போட்டிருக்கேன் என் பையன் சொன்னாப்ல அப்படின்னு. அண்ணே அந்த சமயத்துல இதுவே எனக்கு பெரிய விஷயம் தானே. அதனால அந்த பழைய சட்டையா இருந்தா என்ன, புது சட்டையா இருந்தா என்ன, நான் சாகிற வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேனே. என்னண்ணே நீங்க நல்லா இருக்கீங்களாண்ணே என்ன அப்படின்னு கேட்டேன். இப்ப திருச்சியில இல்லடா நான், ஈரோடுக்கு பக்கத்துல சொந்த ஊருக்கே வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வடிவேல் அண்ணன் சொன்னாங்க. அந்த வடிவேலு அண்ணன் அப்படின்னு சொல்லும் போதே அந்த நார்த்தடி தண்ணி டேங்க்கு ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த தண்ணி டேங்க்கு எய்த்தாப்புல கடைசி வீடா அவங்க வீடு இருந்துச்சு, அது ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த என்னடா என்ன என்ன இந்த பக்கம் அப்படின்னு அப்படி ஸ்டைலா எஸ்வி ரங்காராவ் ஸ்டைல கேட்குற அந்த மீசக்கார ஐயா ஞாபகத்துக்கு வந்துருவாரு. அந்த அம்மா அந்த பொண்ணு பேரு டக்குன்னு எனக்கு மறந்துடுச்சு, என் கிளாஸ்மேட் அவ, டக்குன்னு பேர் மறந்துடுச்சு. அந்த அம்மா ஞாபகத்துக்கு வந்துருவாங்க. அந்த மாடு, அந்த வாசம், மா அப்படிங்கிற சத்தம், அந்த 5 ஸ்டார் டெய்லர் கடை, நான் முந்திரி தோப்புல கிட்டி புல்லு விளையாண்டுட்டு இருந்தது, என்னை அந்த அண்ணன் சைக்கிளை உட்கார வச்சு கூட்டிட்டு போனது, அந்த ஆல்ட்ரேஷன் பண்ணின ப்ளூ கலர் பேண்ட்டு, ஒயிட் ஷர்ட்டு, அதை வச்சுக்கிட்டு போய் ஸ்டைலாக அலப்பறையை கொடுத்து சைட் அடிச்சது, இதெல்லாம் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. இங்கே ஒருத்தங்க நமக்கு ஒரு உடை வாங்கி தராங்கன்றதுக்குள்ளார எவ்வளவு அன்பு இருக்கு தெரியுங்களா? அந்த அன்பு பழைய சட்டையா இருந்தா என்ன, புது சட்டையா இருந்தா என்ன, அந்த ஒரு உடை, அது புடவையோ சுடிதாரோ சட்டையோ பேண்ட்டோ வேஷ்டியோ ஏதோ ஒன்று, அதில் ஒரு மாறா அன்பு ஒன்று இருக்கும். அந்த வடிவேலு அண்ணன் போல இங்கே இன்னும் நிறைய பேர், எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த அத்தனை அண்ணன்களுக்கும் என்னுடைய வணக்கம். அதுதான் அன்பு, அதுதான் லவ். ஐயோ தம்பி, அந்த தம்பி ஸ்கூலுக்கு போகணுமே அப்படின்னு இருக்கிற ஒரு அக்கறை. கல்வி. மெய்யழகன்ல நீ சைக்கிள் கொடுக்கலனாக்கா என் வாழ்க்கையே வேற விதமா போயிருக்குண்ணே அப்படின்னு அந்த மெய்யழகன் அருள்மொழிகிட்ட சொல்லுவாப்புல, அது மாதிரி. வணக்கம்.